அந்த லென்ஸ் ஆனது புரோட்டீன்னால தான் ஆனது. நம்ம உடம்புல இருக்கிற அந்த லென்ஸ் எல்லாமே புரோட்டீன் புரதத்தினால தான் வந்து ஆனது. அந்த புரதம் வந்து என்னாகும் அப்படின்னா, அதிகமான வெளிச்சத்தை வந்து பார்த்து எதிர்கொள்ளும் போதோ, இல்லை வந்து இதாகும் போதோ, ஒன்று டீநேச்சர் ஆகும். கொஞ்சம் சிதையும். சிதையிறதுனால தான் அது ஒரு மாதிரி க்ளவுடியாக வெள்ளையாக படலம் போல் வந்து ஃபார்ம் ஆகுது. சில நேரம் அது கொஞ்சம் ரிஜிடாகும். இந்த மொபைல் கொடுத்துறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படியே பக்கத்துலேயே வச்சு பார்ப்பாங்க. இப்படி பக்கத்துலேயே வச்சு பார்க்கும்போது அந்த லென்ஸ் ஆனது வந்து என்ன பண்ணுது, அந்த வளர்ற பருவம் இல்லையா, அப்போ வளரும் போது அதிக நேரம் அதிலே வச்சு நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும், அந்த லென்ஸ் அதே இடத்துல அப்படியே ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வந்து பார்க்கும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நீங்கள் கண்டுபிடிச்ச கண்ணொளி தைலம் இது நிறைய பேருக்கு விட்டு ரொம்ப அற்புதமான ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. இடையில் கூட பார்த்தீங்கன்னாக்க மூளையில் கட்டி இருந்ததுனால அவங்க பெங்களூர் அதை ஸ்கேன் ரிப்போர்ட் வந்திருக்காங்க. நீங்கள் கூட பேசியிருக்காங்க, அந்த ரிப்போர்ட் கூட நம்ம பார்த்துருக்கோம். அவங்களுக்கு அது கட்டி இருந்ததுனால கண் பார்வை போச்சு. ஆனால் அந்த கட்டி கரையிறதுக்கும் கண் சம்மந்தமான பிரச்சனை சரியாகிறதுக்கும் மருந்து தொடர்ந்து கொடுக்கும்போது அந்த ரெண்டுமே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இப்போ நல்லா இருக்காங்க. அதுக்கான ரிப்போர்ட்டும் எடுத்து வந்து கொடுத்தாங்க. இன்றைக்கி அவங்க பேசினாங்க, நல்லா இருக்குது, அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சிச்சு, கண் பார்வை சரியாச்சு. இதெல்லாம் நிறைய நம்ம டெஸ்ட் மணியாக போட்டிருக்கோம். நான் கேட்குற கேள்வி என்னென்னா, சித்த மருத்துவத்தில் 96 வகையான கண் சார்ந்த பிரச்சனைக்கும் சிறப்பான சிகிச்சை இருக்கா? இந்த மருந்து எந்த அளவுக்கு மக்களுடைய அந்த பிரச்சனையை சரி பண்ணும்? கண் பிரச்சனை வந்து எதனால் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். கண்ணோட வேலை என்ன அப்படின்னா, ஒளி ஒரு பொருள்லேருந்து ஒளியானது பட்டு நம்ம கண்ணை வந்து அடையுது. அந்த ஒளி அலைகளை உணர்வு அலைகளாக மாற்றம் தான் கண்ணோட வேலை. பொதுவாக அது மட்டும் தானே அப்படின்னா, எப்படி வந்து நமக்கு கண் பார்வை வந்து தெரியுது அப்படின்னா, இந்த ரெட்டினா அப்படின்றது ஒரு விழித்திரை ஒன்று இருக்கும். அந்த விழித்திரையில் இந்த ஒளிகள் வந்து பட்டு அங்கிருந்து அது நரம்பிழைகள் மூலமாக மூளைக்கு கடத்தப்படுது. இதனால தான் வந்து நமக்கு பார்வை வந்து தெரியுது. அது மட்டும் கிடையாது, பல ஆயிரம் வருஷமாக, அதாவது வந்து நம்ம வேட்டையாடி சமூகம் பல ஆயிரம் வருஷமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தூரமாக இருக்கிற பொருட்களை தான் வந்து தேடி தேடி பார்ப்போம் இல்லையா. இது ஒரு 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 தூரத்தில் வந்து எங்கே அணில் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றது அதிகமாக தூரத்தில் வந்து பார்க்கறதுக்கு தான் வந்து நம்ம கண்கள் வந்து பழக்கப்பட்டது. சரியா. இந்த கண்ணுக்குள்ள இந்த கருவிழி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு லென்ஸு மாதிரி வந்து ஒரு அமைப்பு இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, தேவைப்பட்டால் தட்டையாகும், இப்படி விரிஞ்சி வந்து சுருங்குற கண்டிஷனில் இருக்கும். அதனால தான் வந்து நம்மளால் தூரமாக இருக்கிறதையும் பக்கமாக இருக்கிறதையும் வந்து அந்த அலைநீளத்தை வந்து மாற்றி வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. நார்மலாகவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தூரமாக இருக்கிறத வந்து பார்த்து 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 நம்ம ஜெனட்டிக் மெமரியே அப்படி தான் இருக்கும். சரிங்களா. இப்போது நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த சிஸ்டம், மொபைலு, டிவி இதெல்லாம் வந்தபோது, டிவி வந்த புதுசுலேயும் இதை வந்து ஆரம்பத்துலேருந்து சொன்னாங்க, இதை பார்த்தா கண்ணு கெட்டு போயிடும் அப்படின்னாங்க. அதுக்கடுத்து வந்து சிஸ்டம் பார்த்துச்சுன்னா இது இன்னும் பாதிக்குது அப்படின்றோம். இப்போது வந்து ஃபோனை வச்சு என்ன பண்ணுறோம், இப்படி பக்கத்தில் வச்சுன்னு பார்த்துன்னு உட்காந்துக்கிறோம். இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பார்வையை நம்ம நார்மலாக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ தூரமாக வந்து அதிக நேரம் பார்த்துனது ரொம்ப பக்கத்தில் வந்து இவ்வளோ ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸில் வந்து கொண்டு வந்து நம்ம அதிக நேரம் இப்படி ஷார்ட்டாக பார்க்குறோம், குறைந்த நீளத்தில் வந்து பார்க்குறோம். அப்போ அதிக நேரம் அந்த லென்ஸ் ஆனது என்ன பண்ணுது, அப்படியே பக்கத்துலேயே வந்து குவிக்கிற கண்டிஷன் வருது. அதனால தான் இப்போ இந்த கண்ணாடி போடுறவங்களோட இது வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இப்போல்லாம் சின்ன வயசில் நம்ம பசங்க கையில் மொபைலை கொடுத்துட்றோம் இல்லையா. இந்த மொபைல் கொடுத்துறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படியே பக்கத்துலேயே வச்சு பார்ப்பாங்க. இப்படி பக்கத்துலேயே வச்சு பார்க்கும்போது அந்த லென்ஸ் ஆனது வந்து என்ன பண்ணுது, அந்த வளர்ற பருவம் இல்லையா, அப்போ வளரும் போது அதிக நேரம் அதிலே வச்சு நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும், அந்த லென்ஸ் அதே இடத்துல அப்படியே ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வந்து பார்க்கும். ஏன்னா மெச்சூரிட்டி ரொம்ப தூரமாக பார்த்தும் பழக மாட்டாங்க, ஒரு அதிகமாக தூரம் பார்க்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் போய் விளாட்றதும் கிடையாது. இப்போ எல்லாருமே வந்தவுடனே டிவி, மொபைலு இந்த கண்டிஷனில் தான் இருப்போம். சரி, நாம் சின்ன வயசில் இருக்கும்போது விட்ட உடனே போய் வெளியில் கிரவுண்டில் ஸ்கூல் விட்டு வருவோம், பேகை தூக்கி ஒரு மூலையில் போடுவோம், உள்ள ஓடுறதான் விடுவோம். கரெக்டாக ஒரு 6-6:30 வரையும் வந்து விளையாடுவோம். அதுக்கப்புறம் தான் நம்மளை அடித்து இழுத்து கூப்பிட்டு வந்து படிக்கிறதுக்கு உட்கார வைப்பாங்க. இப்படி தான் வந்து நாம் இருந்தோம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, எத்தனை பசங்க வந்து விளையாடுறதுக்கு போகிறாங்க. பசங்க ஒரு 5வது 6வது படிக்கிறவங்களாம் விளையாடுறதுக்கு போகிறாங்களா, ஸ்கூல்லேருந்தே ஏதோ ஒன்று கரிக்குலர் ஆக்டிவிட்டின்றதை வந்து இது பண்ணுறாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்தோடனே மொபைலை கையில் கொடுத்து இப்படி பக்கத்தில் வச்சு பார்க்க விட்டுறாங்க, இல்லைனா சிஸ்டத்தை கொடுத்து இப்படி பக்கத்தில் பார்க்குறாங்க, இல்லைனா டிவி ஒரு 10 அடி தூரத்துக்குள்ளார டிவி வச்சு பார்க்குறாங்க. அப்போ நார்மலாகவே அப்போ என்ன ஆயிடுதுன்னா, அந்த லென்ஸுக்கு பக்கமாக பார்க்குறதுக்கு அதிகமாக பழக்கப்படுத்திடுறாங்க. அப்போது தூரமாக பார்க்குறது வந்து கொஞ்சம் தடைப்படுது.
அப்போது லென்ஸ் தூரமாக பார்க்குறது பக்கமாக பார்க்குறது, அப்போ அந்த ஒரு 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 நம்ம எந்த அளவு பழக்கிறோமோ அந்த மாதிரி தானே வந்து நம்மளோட கண் லென்ஸுகளோட தன்மை வந்து அதிகமாக அடாப்ட் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன ஆகுது, சீக்கிரமாக இந்த கிட்ட பார்வை தூர பார்வை பிரச்சனைகள் வந்து வருது. ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன் வந்து இப்போ இருக்கிற குழந்தைகள் அதிகமாக கண்ணாடி போகிறதுக்கு. ஏன்னா படித்தாலும் இப்படி பக்கத்தில் வச்சு படிக்கிறோம், படிக்கிறதாவது ஏதோ ஒன்று நல்லது. படிக்கிற பசங்கள்லாம் கண்ணாடி போடுறாங்க, அதனால் கண்ணாடி போட்டால் படிக்கிற பையனாக இருப்பான் அப்படின்றதெல்லாம் அந்த காலத்தில் ஒரு பேச்சு உண்டு இல்லையா? ஆமாம். அது காரணம் என்னென்னா அவன் பக்கத்தில் வச்சு அதிகமாக குவிச்சதுனால அந்த லென்ஸ் வந்து ஒரே அதிக நேரம் படித்தவங்களுக்கு வந்து அந்த மாதிரி கண் லென்ஸ் அமைப்பு மாறிடும். இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ படிக்கிறதில்ல, மொபைலை பார்க்குறோம், மொபைலையும் சிஸ்டத்தையும் பார்க்குறோம். அதனால அந்த லென்ஸுகள் தன்மை வந்து மாறுது. அதனால தான் வந்து கிட்ட பார்வை தூர பார்வை வந்து இதாகுது. அதனால தான் கண்ணில் சீக்கிரமாக அதிக பேர் வந்து கண்ணாடி போட வேண்டிய தேவைகள் இருக்குது. பத்தாவதுக்கு வந்து சிஸ்டமும் இதுவும் ஒரு ஒளி ஆற்றலை கொண்டது. அது அதிக நேரம் பார்க்கும்போது நமக்கு நார்மலாகவே அந்த எரிச்சலை உண்டாக்கும், ட்ரைனஸை உண்டாகும், இந்த மாதிரியான ஏகப்பட்ட தொந்தரவுகளை வந்து அது கொடுக்கும். இதனாலேயும் வந்து பாதிப்பு வந்து அதிகமாக இருக்குது. நாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு சிலருக்கு வந்து இப்போ இது பொழப்பே அந்த மாதிரி தான் இருக்கும். வேலை நிமித்தமாக அவங்க பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஐடி ப்ரொஃபஷனல் இருப்பாங்க, இல்லை செல்லு கடை வச்சு ரிப்பேர் பண்ணுறவங்கள நான் செல்லே பார்க்கக்கூடாது, நான் இது பண்ண முடியும் அப்படின்லாம் இல்லை, குனிஞ்சி ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இல்லை வந்து வண்டி ஓட்டுறவங்க அதிகமாக பாருங்கள், இது கண் நரம்பு பிரச்சனை யாருக்கு அதிகமாக பாதிக்குதுன்னா டிரைவர்ஸ்க்கு தான் பாதிக்குது. நான் நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நைட் டைமில் அதிகமாக எதிர்வன வெளிச்சத்தை வந்து நம்ம ஆளுங்க வந்து கொஞ்சம் கூட அறிவில்லாமல் இது வண்டி எதிரில் வந்துச்சுன்னா ஹை பீமை குறைக்கணும், ஹைவேஸில் போகும்போது ஹை பீமை போட்டுன்னு போகிறாங்க, டவுனுக்குள்ளார போகும்போதும் வந்து என்ன பண்ணுவானுங்க, இது பீமை குறைக்கவே மாட்டானுங்க, ஹை பீம்லேயே வந்து ஊருக்குள்ளாரையும் சுற்றி நிற்பாங்க. அது அந்த மாதிரி டிரைவருங்க அதிகமாக இந்த ஹை பீமை பார்க்குறதுனால அவங்களுக்கு ஈஸியாக கண் நரம்பு பாதிக்கப்படுது. சுகர் பேஷண்ட்டு மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே நிறைய பேர் வந்து சுகர் பேஷண்ட்டாக இருக்காங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு சுகர் இருக்குது. அதிகமான நைட்டு ஓட்டுறவங்க எதிர் வெளிச்சத்தை பார்க்க 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 அவங்களுக்கு சீக்கிரமாக நிறைய டிரைவர்ஸ் வந்து கண் நரம்பு பாதிக்கிறவங்க இருக்காங்க. ஏன்னா அதுக்கு காரணம் இது எதிர் வர வெளிச்சம். அந்த வெளிச்சம் வந்து அவங்களுக்கு சுகரும் இருக்குது, வெளிச்சமும் பார்க்கறதுனால நரம்பு வீக்னஸ் வந்து அதிகமாகுது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் வந்து நம்ம அரசாங்கம் வந்து அதை சொல்லுது, வெள்ளை கலர் லைட்டு போட்டு ஓட்டாதீங்க, ஹை பீம் வச்சு இது பண்ணாதீங்க அப்படின்றது வந்து ரூல்ஸாக சொல்லுது. ஆனால் யாரும் கேட்கறதில்ல. அது அடுத்தவங்களுக்கு பாதிப்பு இருக்குது. ஏன்னா நார்மலாக இருக்கிறவங்களும் ஓகே, ஆனால் ஆல்ரெடி அவனுக்கு நரம்பு பிரச்சனை இருக்கும். அவன் பொழப்புக்கு பாவம் அந்த நரம்பு பிரச்சனை இருந்து டிரைவர் என்ன பண்ணுறான், வண்டி ஏதோ ஒன்று ஓட்டணுமேனு அரைகுறையாக பார்த்துன்னு ஓட்டுறான். அவனுக்கு பொழப்பையும் விட முடியாது இல்லையா, கண் நரம்பு பாதிச்சிருக்கான். அப்பயும் வந்து இவன் போய் ஹை பீமை போட்டு அடிச்சுன்னு ஓட்டினானாக்கா அவனோட பாதிப்பு இருக்கு இல்லையா. ஒரு டிரைவர் வந்து புலம்புறான் வந்து என்கிட்ட, அவனோட புலம்பல் தான் வந்து என்னடா இப்படி இருக்குது அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவங்க வந்து புலம்புறான், சார் நீங்கள் வெளிச்சம் அதிகமாக பார்க்காதீங்கன்ற சொல்கிறீங்க, எனக்கு நான் என் பொழப்பே வந்து இது நான் வண்டி டிரைவிங் தான், நைட்டில் தான் அதிகமாக ஓட்டுறேன், லாங் சவாரி போகிறேன், எதிரில் வர லைட்டு நான் என்ன சார் பண்ண முடியும், நைட்டில் நான் என்ன கூலிங் கிளாஸாக போட்டு ஓட்ட முடியும்னு கேட்குறான். அப்போ நான் என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி ஒன்றும் இல்லைங்க, முடிஞ்ச வரையும் தூங்கும்போது நல்லா கொஞ்சம் அந்த இருட்டு ரூமில் தூங்குற மாதிரி பாருங்கள், கண்ணை வந்து கரெக்டாக அந்த குளிர்ச்சிப்படுத்துங்க, வெளிச்சம் அதிகமாக பார்த்தாலும் அந்த வெள்ளரிக்காய் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் நேரம் அந்த குளிர்ச்சியை வந்து கண்களுக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்றத நம்ம சொல்லுவோம், வேறு வழி இல்லை. சரிங்களா. இதெல்லாம் வந்து நம்ம பண்ண வேண்டியது தான் இருக்குது. இது இப்போ வேலை நிமித்தமாக பார்க்குறவங்களுக்கு, அதாவது இந்த சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க பார்க்குறாங்க அப்படின்னா, இவங்க இந்த பிரச்சனை எனக்கு வரக்கூடாதுன்னு நினச்சாங்கனாக்கா, இது ஷார்ட் டைமில் இவங்க அதிகமாக பார்க்குறதையும் இது பண்ண முடித்த பின்னாடி கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸே அதிகமாக பார்த்து பழகுங்க. ஒரு 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 அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஏதாவது தூரமாக இருக்கிற பொருளை, ஆப்ஜெக்டாக இல்லை ஒரு பசுமை நிறத்தை மொட்டை மாடியில் போய் உட்காந்து வெளியில் போயிட்டு கொஞ்சம் தூரமாக தெரிகிறதையும் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா கண் அப்போ தான் அடாப்ட் ஆகும். கொஞ்சம் அந்த லென்ஸு சுருங்கி விரிகிறது மூலமாக தான் நம்ம கிட்டமாக இருக்கிறதையும் தூரமாக இருக்கிறதையும் பார்க்க முடியுது. நம்ம அதிக நேரம் இப்படி கிட்ட இருக்கிறத பார்த்துட்டு அதிக நேரம் அதுக்கு அடாப்ட் ஆகிடுச்சுன்னா அதனால தான் நமக்கு பவர் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறதையும் பார்க்கணும். நமக்கு ஐ எக்ஸசைஸ் எல்லாம் பாருங்கள், மேக்ஸிமம் தூரமாக இருக்கிறத பார்க்க சொல்லுவாங்க, அப்புறம் பக்கமாக இருக்கிறத பார்க்க சொல்லுவாங்க, தூரத்தையும் பக்கமாக இருக்கிறதையும் மாற்றி பார்க்க சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த லென்ஸு சுருங்கி விரிஞ்சு அது வந்து அது ஒரு நார்மல் நிலைக்கு வந்து தெரியும். அதுக்காக தான் அந்த மாதிரி எக்ஸசைசஸ், ஐ எக்ஸசைசஸ்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணுறது.
இந்த மாதிரியெல்லாம் பார்க்க சொல்லணும். அதுதான் இப்போ இந்த தைலம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, இப்போ நமக்கு அந்த அந்த லென்ஸ் ஆனது புரோட்டீன்னால தான் ஆனது. நம்ம உடம்புல இருக்கிற அந்த லென்ஸ் எல்லாமே புரோட்டீன் புரதத்தினால தான் வந்து ஆனது. அந்த புரதம் வந்து என்னாகும் அப்படின்னா, அதிகமான வெளிச்சத்தை வந்து பார்த்து எதிர்கொள்ளும் போதோ இல்லை வந்து இதாகும்போதோ ஒன்று டீநேச்சர் ஆகும், கொஞ்சம் சிதையிறதுனால தான் அது ஒரு மாதிரி க்ளவுடியாக வெள்ளையாக படலம் போல் வந்து ஃபார்ம் ஆகுது. சில நேரம் அது கொஞ்சம் ரிஜிடாகும். முட்டையோட வெள்ளைக்கிற குறையாக இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் முட்டை நல்லா வேக வச்சுன்னா டெம்பர் ஆகிடுதில்ல, அந்த ஒரு மாதிரி வந்து அந்த இது போகுது இல்லையா, அந்த மாதிரி நம்ம கண்கள்லையும் மைல்டாக ஏற்படும். அதனால தான் அந்த லென்ஸ் எல்லாம் சுருங்கி விரிய முடியாமல் கிட்ட பார்வை தூர பார்வை கொஞ்சம் இதாகுது. சரியா? இப்போ இதை கண்ணில் விடும்போது அதுக்கு ஹெல்ப் பண்ணும். 100% குணமாக்கிறன்றது என்னாலையும் சொல்ல முடியாது. சரிங்களா? அது அவங்களோட கண்ணில் பிரச்சனைகள் வந்து இருக்குது, எந்த அளவு பாதிச்சிருக்கு, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, நரம்பு பிரச்சனைகள் வேறு ஏதாவது இருக்கா, இல்லை அவங்களோட வாழ்வியல் முறை எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே இதில் வந்து ஒரு இன்க்ளூடட் தான். அப்போ நம்ம இது கொடுக்கும்போது நல்ல மாற்றம் வந்து தெரியுது. சும்மா சாதாரணமாக இருக்கிற பிரச்சனை இல்லை ஓரளவு ஒரு பார்வை லென்ஸு கம்மியாக இருக்கிறது அது எல்லாமே இது வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணுது. அதுக்காக எனக்கு வந்து -3, 7 இருக்கிறது அதெல்லாம் எனக்கு 10 நாளில் சரியாயிருமான்னு கேட்டால் அது முடியாது. அதுக்கு நாளாகும். அதுக்கு உண்டான பயிற்சி, அதுக்கான உண்டான வாழ்க்கை முறை, இது எல்லாத்தையுமே கணக்கு எடுத்துகிட்டு ஒன்றும் இல்லைங்க, இந்த லென்ஸை வந்து நல்லா வந்து மங்கள் அடைஞ்சு தூசு படைஞ்சிருக்கு. அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எண்ணெய் விட்டு கொஞ்சம் ஏதாவது வந்து தொடச்சி கிடிச்சு எடுத்தால் கொஞ்சம் பளபளன்னு பாலிஷ் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி இதில் சில மூலிகைகள் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். சாரணை வேர் சேர்த்துருக்கோம், இது துத்தி சேர்த்துருக்கோம், இந்த மாதிரி தும்பை சேர்த்துருக்கோம், இந்த மாதிரி நிறைய இதுகள் நம்ம சேர்த்துருக்கோம். இது எல்லாமே உள்ளே இருக்கிற நீரை வந்து எடுக்கக்கூடியது. அந்த லென்ஸில் இருக்கிற அந்த புரோட்டீன் புரதத்தன்மையை கொஞ்சம் பாலிஷ் பண்ணி போடுற மாதிரி கொஞ்சம் வேலை செய்யும். அப்போ அதனால ஒரு மாற்றம் வந்து நமக்கு தெரியுது. ஆரம்ப கட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு போட்ட உடனே நமக்கு ஒரு பளிச்சுன்னு தெரியும், சில மாற்றங்கள் உடனே தெரியும். சிலருக்கு வந்து நாள்பட்டு எடுக்க தெரியும். சிலருக்கு உள் மருந்துகள் எடுக்க வேண்டியது வரும். அதை நேரில் பார்த்து நம்ம என்னன்றதை நம்ம சொல்ல தான் வந்து நமக்கு தெரியுது. அதுதான் இந்த மருந்து வந்து வேலை செய்யும். என்ன நேயர்களே, உங்களுக்கும் கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா? நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்களா? தொடர்ந்து அதே சிகிச்சை அதே மருத்துவர்கிட்ட பாருங்கள். அதே சமயத்தில் கீழே போகிற நம்பர் கால் பண்ணிவிட்டு ஒரு டைம் ஐயம் வந்து பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.